கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் நாக்கு சட்ட வைக்கும் புளியோர சாதம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 டீஸ்பூன் எள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசம் வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி 10லேருந்து 12 மிளகாத்தூள் இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1/4 கப் பச்சை வேர்க்கடலை இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ வேர்க்கடலை தவிர மீதி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நார்த்தங்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுங்க. இப்போ அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு போட்டு தாளிச்சிருங்க. இப்போ இது கூட கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, 3 மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் அந்த கெட்டியாக கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி இதையும் சேர்த்து கூடவே இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது அரைச்சி வச்சிருக்க பொடி, அப்புறம் கொஞ்சமாக வெல்லம், வறுத்த வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான சாதம் கூடவே இந்த புளிக்காய்ச்சலையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க. கோயிலில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும்.